வேறெதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திரு ஃப்ரெண்ட்ஸ். இதே சேம் எடிட்டிங் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது, சொந்தமாக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே நீங்கள் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் அனுப்புகிறேன். அதே மாதிரி இதே ஃபோட்டோவில் நீங்களும் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு எடிட்டராக மாறுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வேணால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோக்குள்ள நம்ம இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் அதை டோன்ட் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் போகிறதுக்கு எல்லாமே மோர் யூஸ்ஃபுல் தான் இருக்கும். அப் டு எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாமல் போய்டும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். நான் 5 நிமிஷம் கூட வராது, 4 நிமிஷம் தான் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மேக் பண்ணிங்க. ரொம்ப ஈஸி தான் எடிட்டிங் பண்ணுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும், வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் இந்த வீடியோஸ் வரும். அதே மாதிரி இந்தியா ஃபோட்டோவில் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு அதோட டெம்ப்ளேட்டும் அதுலேயும் ஷேர் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவில் போயிடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அலைட் மோஷன் வீடியோ. அது வேணும்னா கீழே இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கைன்மாஸ்டருடைய நம்ம ஆன்லைன் வைக்கிற கைன்மாஸ்டருடைய ப்ரோ வெர்ஷன் லிங்க், அப்புறமா அதோட டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், பார்டர் இமேஜ் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இந்த 1:1 ரிசெக்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சோடனே இப்போ ரொம்ப ஈஸி தான். இப்போ டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். மீடியா கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டரில் போய்டும். அந்த ஃபோல்டரில் போய்ட்டு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. இப்போது எனக்கு எங்கே இருக்கோ நான் அங்கே போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதான் டெம்ப்ளேட்டை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். மீடியா கொடுத்து இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேயர் கொடுங்க. லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏற்றி விட்டுங்க. இந்த டெம்ப்ளேட்டோடைய செகண்ட்ஸ் 33 செகண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஃபுல்லாக ஏற்றி விட்டு இங்கே நடுவில் இருக்க ஆப்ஷன் டச் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எல்லா இதுக்குமே அப்படி வராது, ஒரு வீடியோவுக்கு மாற்றி வரும். அதனால் ஃபுல்லாக எந்த வீடியோ மேக் பண்ணிங்களோ எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும். டிக் கொடுத்துருங்க. இதுக்கு பார்டர் இமேஜ் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் பார்டர் இமேஜ் வைக்கலாம். லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்துட்டு மீடியா கூட போயிட்டு பார்டர் இமேஜ் கீழே வச்சுருப்பேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? பார்டர் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வீடியோ வந்து அப் டு எண்டிங் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்டர் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சோம். இந்த பார்டர் இமேஜ் வேணாம். இந்த இமேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்டர் போட கொஞ்சம் நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்டர் பிடிச்சிருந்தா பார்டர் ஆட் பண்ணிங்க, பிடிக்கலனா இது விட்டுருங்க. நான் இதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ பார்டர் எல்லாமே மேக் பண்ணுவோம். இதோட நம்ம சேனல் நிறைய வீடியோஸை பார்டர் போட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். இதில் பார்டர் எல்லாமே மேக் பண்ணலாம். ஜூம் இந்த மாதிரி கையாலேயே ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். டிக் ஆப்ஷன் கொடுத்த உடனே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஸ்க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோக்குமே பிளெண்டிங் ஸ்க்ரீன் வராது, ஒரு வீடியோக்கு மாற்றி வரும். நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள். இவங்க எல்லாமே பிளெண்டிங் அப்படின்னு கிடையாது, ஒரு வீடியோக்கு மாறி வரும். இப்போ இது கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட கலர் கொஞ்சம் லோவஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு வீடியோலேருந்து நம்ம கொஞ்சம் திக்னஸோடு வைக்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்கு மேக் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து அதே இது வெயிட்டில் இருக்கிறதுனால சரியாக இதுவாகுது. உங்களுடைய ஃபோட்டோஸ் வேறு கலர்லேருந்து அது கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதையே கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம். ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது தெரியாது, ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. இப்போ என்ன பண்ண மாதிரி இந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் கொடுத்து டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த ஃபோட்டோவுடைய ஸ்ட்ரெஷன் 3வது ஆப்ஷன் இதை என்ன பண்ண பார்த்திங்கன்னா ஒரு -2 ஓகேவா? -2 வச்சுங்க சார். இந்த இதுவை கரெக்டாக வைக்கணும். டூ வச்சிட்டிங்களா? 2 அடித்த உடனே இந்த டூப்ளிகேட் ஃபோட்டோவே போயிட்டு ஒன்றும் இல்லை, ஓவரால் அனிமேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு கொடுத்துட்டா அவ்வளோதான். ஃப்ளிக்கர் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா பார்க்கவே. இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெம்ப்ளேட் வந்து கிடைக்காது, டெம்ப்ளேட்டை போய்ட்டு நீங்கள் யூடியூப்லேருந்து டேட்டா சேவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் டெம்ப்ளேட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அலைட் மோஷன் ஏவி பிளேயர் நிறையா இருக்குது, இந்த மாதிரி மேக் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் அந்த சாங் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நிறையா வீடியோஸோடு சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.